கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி. நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய ஆசீர்வாத டிவியிலிருந்து நடத்திய வாலிபர்களுக்கான ஒரு நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏராளமான வாலிப தம்பி தங்கச்சிமார் வந்து கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டார். மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் திரும்பி போனாங்க. இன்றைக்கான மன்னா ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம் ஒவ்வொருவரையும் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். அப்போ முன்னமே அவர் அறிந்திருக்கிறபடினால நம்ம யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத குறித்து கூட அவரால் முன்னமே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கோம், நம்ம வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா கீழ்ப்படிய மாட்டோமா என்பதையெல்லாம் கொடுத்து அவர் தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் முன் அறிந்தவர்களை அவர் முன் குறித்திருக்கிறார், அவர்களெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். அப்படி முன் குறித்தவர்களை என்ன செய்கிறாராம்? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ எதற்காக முன்னறிந்து முன் குறிக்கிறார் என்றால், தன்னுடைய குமாரனை முதற் பேரானவராக வைத்து மற்றவர்களை அதற்கு பின்பதாக அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக வைக்கும் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் முன் அறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், முன் குறித்தவர்களை அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்குகின்றார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு ஒரு 30 பேர் 40 பேர் பிள்ளைகளை கொடுத்து ஒரு வருஷத்துக்கு அவங்க பயிற்றுவிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பற்றி நல்லா தெரியும். இப்போது மற்ற ஸ்கூல்களுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்போது ஸ்கூலில் சர்க்குலர் வரும், நீங்கள் உங்கள் கிளாஸில் நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு 5 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை இந்த காம்படிஷனுக்கு நீங்கள் அவங்கள அனுப்பி வைங்க, அவங்கள கோச்சிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, தன்னிடத்தில் இருக்கிற அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யார் பெஸ்ட்டான பிள்ளைகள், யார் நல்லா படிக்கிறத விட நல்ல அறிவுள்ள, ஞானமுள்ள, ஒழுக்கமுள்ள இவர்களை இந்த ஒரு போட்டிக்கு பயிற்றுவித்தோமானால் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இவங்க கட்டாயம் அதில் நம்ம ஸ்கூலுடைய பேரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அழகாக அவங்க தெரிவு செய்து 5 பேரை எழுதி கொடுத்துருவாங்க. அதான் முன் குறிக்கிறது, முன் அறிந்தவங்களை. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அவங்க அந்த போட்டிக்கு அவங்க ஆயத்தமாக்கும்படியாக கோச்சிங் கொடுத்து அந்த போட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அதில் ஜெயிக்கிறாங்க, அதில் அவங்க மகிமை அடைகிறாங்க. பிரியமானவர்களை, அப்படித்தான் தேவனும் கூட நம்மை முன் குறித்திருக்கிறார், அழைக்கிறார், நீதிமான்களாக்குகிறார், மகிமைப்படுத்துகின்றார். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எதற்காக நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாக்கி இருக்கிறார் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் ஒரு உன்னதமான நோக்கம். அதை நாம் மறந்து நம்மை ஆண்டவர் நம்முடைய இரத்தம் சிந்தி ரட்சித்து நம்மை நீதிமான்களாக்கி நம்மை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? உன்னதமான ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதற்காக, கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாக அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக தம்முடைய குமாரனை வைத்திருக்கின்றார். அப்போ நம்மையும் அவரை போல உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே நம்மை அழைத்ததின் உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த வசனத்திலிருந்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் முன் அறிந்து ஆண்டவரே நீர் முன் குறித்து அழைத்திருக்கிறீர். தகப்பனே, அழைத்த எங்களை உடைய இரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமான்கள் ஆக்குகின்றீர். ஆண்டவரே, நீதிமான்களாக மாற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் இருக்கிறீர். தகப்பனே, இதோ இந்த உயர்வான உன்னதமான திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் ஓடுவதற்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமேன்.